கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் ஒரு காட்டில் ஒரு குதிரையும் ஒரு எலியும் நண்பர்களாக இருந்தார்கள். அப்பொழுது அடிக்கடி பேசிக்கொண்டு இருப்பார்கள். இந்த எலி குதிரையை பார்த்து சொல்லும், நான் என்ன மாதிரி நம்ம வேகமாக ஓடி வர முடியாது, நான் எல்லாத்துலேயும் தாண்டி ஓடி போயிடுவேன், நான் எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமோ ஓடுவேன், ஆனால் என்னால் நீங்கள் ஓடி வர முடியாது அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப இந்த எலி என்ன செஞ்சது, ரொம்ப தம்பட்டம் அடிச்சுக்கிடுச்சு, ரொம்ப பெருமையாக பேசினுச்சு. 2 பேரும் சரி வா போகலாம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. குதிரை வேகமாக ஓடுது, எலி வேகமாக ஓடுது. ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு எலி நின்றுடுச்சு. அப்போ குதிரை அங்கேருந்து ரிவர்ஸில் திரும்பி பார்க்குது. ஏன் நின்றுட்ட? இல்லை அங்கே ஒரு பெரிய ஆறு போகுது, அந்த ஆறில் என்னால் கடந்து போக முடியாதே, என்னால் கிராஸ் பண்ணி போக முடியாதே. அப்படியா? இப்போ நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பெருமையான வார்த்தைகள்லாம் பேசினேன், இப்போ உன்னால் முடியலல்ல, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லி, சரி எனக்கு ஹெல்ப் பண்ண, இப்போ என்ன ஹெல்ப் பண்ணும், சரி உன் முதுகில் ஏறிட்டுமானோன்னு. அப்போ குதிரை கீழே குடிஞ்சி அப்படியே அதை எலியை ஏற்றிக்கிட்டு அந்த தண்ணியில் கிராஸ் பண்ணி அக்கறைக்கு போனிச்சான். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த பெருமையினால தான் லூசிபர் அவன் பரலோகத்திலிருந்து கீழே விழுந்தான். அதிகாலை விடிவெள்ளி மகனாகிய அவன், நான் வடதிசையின் பர்வதமாகிய அந்த சியோன் பர்வதத்துக்கு நான் ஏறுவேன், அந்த உன்னத தேவனுக்கு நான் ஒப்பாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி அவன் பெருமையான வார்த்தைகளை பேசினான். அங்கேருந்து அவனை கர்த்தர் கீழே பிடிச்சி தள்ளிட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனோட 30 கோடி 90 கோடி ஏஞ்சல் கீழே விழுந்துருச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, அந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி அந்த உப்பரிகையில் நின்று கொண்டு அவன் பெருமையாக பேசினான். பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் அவனை கீழே பிடிச்சி தள்ளினார். அவன் மாடு எப்படி புல்லை திங்கிறது, அதுபோல் அவன் மாட்டு புல்லை தின்னான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் கட்டின மகா பாபிலோன், நான் கட்டின வீடு, இது என்னால் தான் அனுச்சு, இது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அது மாதிரி சொல்லக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உசியா ராஜா அப்படி தான். அவன் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த தேவாலயத்துக்கு போய் தூபம் கட்ட போகிறான். தூபம் காட்ட போகும்போது அங்கே அந்த ஆசாரியர்களுக்கு எதிர்த்து நின்றான். அப்போ ஆசாரியர்கள் சொல்ல, எப்பா நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நீ செய்யக்கூடாது, உன் வேலையை நாட்டில் போய் செய்ய அப்படின்னு சொன்னார். அவன் மீறி போய் செஞ்சான். போய் அந்த ஆசாரியர்களோட மீறி அங்கே உள்ளே போனான். கர்த்தர் அவன் மேலே நெத்தியில் குஷ்டரோகத்தை அடித்தார். அவன் வாழ்நாள் முழுவதும் குஷ்டரோகமாக இருந்து மரித்து போனான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. ஒருத்தன் அந்த பரிசேயன், அவன் சொல்கிறான், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், எல்லாத்தையும் நான் சம்பாதிக்கிறதுல எல்லாத்தையும் தசமபாகம் கொடுக்குறேன், ஆனால் இவனை போல இல்லைன்னு சொல்லி மற்றவனை குற்றப்படுத்தி அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் மார்பிலே எடுத்துக்கொண்டு, பாவியாக என் மேலே கிருபையாக இருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் அவன் கடந்து போனான்னு இயேசு சொல்கிறார். ஏன்னா அவன் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கனமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் கர்த்தர் கொடுக்கிறார். நீங்களும் நானும் தாழ்மை உள்ள பிள்ளைகளாக இருப்போமா? கர்த்தர் உங்களை தேடி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் வெளியெடுத்து பாதுகாத்துக்கணும். எந்த மழை புயல் இவர்களை சேதப்படுத்த அப்படி காத்துக்கொள்ளும். பிள்ளைகளை வெளியெடுங்க, குடும்பத்தை வெளியெடுங்க, அப்படியே பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்தும். வேலை வருமானம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.